இது மாதிரி ஒரு பூமியில் ஒரு சொர்க்கமான ஒரு பூமி போல் அவர் உணரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சில மனிதர்கள் எல்லா வசதி வாய்ப்பும் எல்லாம் இருந்தும் இது போன்ற நிகழ்வுகளை கலக்க முடியாத அளவுக்கு அவர் சூழ்நிலை சேர்ந்து அமைந்து விடுகிறது. அதுதான் கர்மான்னு சொல்கிறது. கர்மா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் வராங்க. ஒரு வயசுக்கு பிறந்த குழந்தை ஒரு வயசு கூட ஆகலை, அதை விட்டுட்டு வராங்க. ஏன் இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வராங்க? அப்போ ஏதோ ஒன்று இங்கே நடக்குது. இங்கே அந்த இயற்கை ஆற்றல் இந்த மனிதர்கள் நோய் பிணி எல்லாமே தீர்த்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 144 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ தான் மறுபடியும் நடக்குது. இந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த 3 நாள் முடிஞ்சுன்னா மொத்தம் 2 மாதம். இதுக்கப்புறம் வந்து 29, அதுக்கப்புறம் பிப்ரவரி 26, இந்த 2 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் வந்து இந்த பலனை நீங்கள் அடையணும். எதுக்கு அடிக்கடி நாங்கள் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோன்னா, எல்லாரும் அந்த பலனை அடையணும். எல்லா மக்கள் விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, ஊனமுற்றோர்கள், கன்னி பெண்கள் வந்து திருமணமாக இருக்கிறாங்க, கடன் தொல்லை, உறவு முறை பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள்லாம் ஏன் இருக்குது நம்ம சுற்றி? இதுக்கு என்ன சொல்யூஷன்? தீராத நோய்கள் இப்படியெல்லாம் வருது. இதுக்கு என்ன விடை? வெளியே சொல்லி ஒருத்தர்கிட்ட விளக்கம் கேட்க முடியல. அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு கர்மான்ற ஒரு விஷயத்தை நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் ஆட்டி படைச்சிருக்கு. அப்போது அதுக்கான குருமார்கள் அவங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கர்மா வந்து முற்றிலுமாக விலகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். வணக்கம், நன்றி.